ஹாய் நெட் டிவி ஃபார் யூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பப்ளிக் ஒப்பீனியனோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரவுக்கும் ஓவியாவுக்கும் நடக்கிற பிரச்சனைக்கான தீர்வு தான். இது எல்லாமே நம்ம மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். பிக் பாஸ்ல இப்போ நம்ம ஓவியாவை பார்த்துட்டு இருக்கோம். அவங்களோட நடத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து மாறிட்டே இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓவியாவோட நடத்தை வந்து ஃபஸ்ட்டில் நல்லா இருந்தது, ரசிகர்கள் பெருமளவு கவர்ந்தது. ஆனால் இப்போ அவங்க பண்ணிட்டு வர்றது வந்து ஜூலி வந்து அவங்க மேலே இருக்கிற ஒரு இரிட்டேட்டில் வந்து ரொம்ப கடுப்பேற்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் அவங்க மேலே இருக்கிற வந்து எதிர்பார்ப்பு வந்து குறைக்க வைக்குது. இல்லை, ஓவியா ஆரம்பத்துலேருந்து அவங்களோட பாணியில் கரெக்டாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஃபியூ டேஸ், ஒரு 2-3 நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. அது ஏன் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை விஜய் டிவியில் இருக்கவங்களோ நீங்கள் இப்படிலாம் இருக்காதீங்க, எங்களோட ரேட்டிங்ஸ் வந்து கம்மியாகுது, நீங்கள் வேறு மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ நேற்று கூட பார்த்தோம்னா அவங்க வந்து பிக் பாஸ் இது மாதிரி நான் என்னால் இருக்க முடியாது, இதனால் எனக்கு லக்ஸரி பட்ஜெட் பாதித்தாலும் பரவாயில்ல, என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. ஒருவேளை அவங்களுடைய உண்மை முகம் இனிமேல் தான் தெரியுதா என்னமோ எனக்கு தெரியல. எமோஷன் கேரக்டர் ஓவியா, எது கற்றாலும் அடிக்க அழுகுறது, இது பண்ணுறது, மென்டலாக இருக்குது அப்படின்னது. அதனால் அதில் ஜூலி என்னை பொறுத்த வரைக்கும் ஜூலி ஓகே ஆகும்னு நினைக்கிறேன். இந்த 1 வீக்காக என்னன்னு தெரியல, அவங்களோட இது சரி கிடையாது. அது என்னன்னு நினைக்கிறோன்னா, விஜய் டிவி வந்து எதாவது ஸ்கிரிப்ட் இது பண்ணுறாங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஓவியா வெளியே போகணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அதே தான் அவங்க வெளியே போகணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் பார்த்தா ஸ்கிரிப்ட் மாதிரி தான் தெரியுது. ஆமாம், அது இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த 1 வீக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மாதிரி தான் தெரியுது எங்களுக்கு. ஏன்னா இந்த வீக் கண்டிப்பாக ஓவியா போய் ஆகணும் தான் அவங்க தீர்மானமாக இருக்காங்க. அது ஏன்னா அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து அது யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா இந்த வாரம் வந்து 7 votes வந்து ஓவியாக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இது ஸ்கிரிப்ட் தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த 1 வீக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி நினைக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஓவியாவுக்கும் ஆரவுக்கும் இருக்க பிரச்சனைக்கு கரெக்டான தீர்வு இதுதான் அப்படின்னு உங்களால் என்ன சொல்ல முடியும்? நான் பார்க்குறது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஓவியா ஆரவ் அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டில் வந்து ஓவியா வந்து அவங்கள்ட்ட லவ் பண்ணுற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங் லவ் மாரி போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து இல்லைன்னு புரியுது. 2 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கணும். முதல்ல லவ் பண்ணுறாங்களா அல்லது ஃப்ரெண்டாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அவங்க ஒரு 2 பேர்த்தையும் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டா ஓரளவு இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இருக்காதுங்க, இதுதானே தவிர ரூமர் தான், அது லவ்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ யார் வந்து பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணுவா? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இவ ஓகே ஆவான்னு நினைக்கிறேன். காயத்ரி. இல்லை, ஆரோ வந்து அவர் ஏற்கனவே வந்து காதல் மன்னன் மாதிரி தான். அவர் இதுக்கு முன்னாடியே அவர் நிறைய பேர்த்த லவ் பண்ணியிருக்காரு. இதுவே எனக்கு ஆரம்பத்தில் அவர் லவ் பண்ண ஒரு டைம் பாஸுக்கு தான் லவ் பண்ணுறாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. என்னோடய தாட்டில் சொல்கிறேன் நான். இப்போ ஏதோ ஆரோ வந்து சீன் போடுறாரு. ஓவியா எனக்கு யாருமே ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க, இது மாதிரி பழகுறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க, அதனால் நான் இந்த லவ்வில் யாரையும் ரொம்ப உள்ளுக்கு போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆரோ வந்து என்னமோ ஓவராக சீன் போடுறாப்புல வேறு வந்துட்டு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே அப்படிங்கிற. எனக்கு தெரிஞ்சு ஓவியா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகணும். இவன் ஒரு ஆளாக நினைக்கக்கூடாது. இந்த வீக் வந்து யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் இல்லை ஜூலி ஃபஸ்ட்டு வந்து ஜூலின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா ஓவியா. ஜூலிலாம் வையா புரியுது. ஜூலி தான். ஜூலி, அதனால தான் மேபி பிந்து மாதவியை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். ஸோ தட் மேபி இவங்க டார்கெட் பண்ணது இப்போதைக்கு ஜூலியாக தான் இருக்கும். ஓவியாவுக்கு நாங்கள் ஓட்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இதோ இப்போ கூட நான் உள்ளே போட்டு தான் வந்தேன். ஃப்ரெண்ட்ஸுங்களோட மொபைலெல்லாம் எடுத்து ப்ரௌசரில் போட்டு தான் வந்தேன். பட் அவங்க வந்து இந்த நெட் மூலியமாக இது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிக்க சான்சஸ் இருக்குது. இது ஸ்கிரிப்டாக இருந்ததுன்னா அவங்க விஜய் டிவி நினைக்கிறதா நடக்கும், ஓவியாவை எலிமினேட் பண்ணுவாங்க. மேபி இவங்க போல் நடக்கிறத அவங்க ஓப்பனாக காட்டவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ தட் நான் ஓப்பனாக இருந்ததுன்னா எங்களுக்கு தெரியும், ஓகே இதுதான் உண்மைன்னு. இது ஒரு ஸ்கிரிப்சுவலாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு சீனும் இவங்க பிளான் பண்ணி தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்து எலிமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டு ஓவியா, ஜூலி அவங்களாம் இருக்காங்க. ஸோ யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வையாபுரி இல்லைனா ஜூலி. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஜூலி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வையாபுரி வந்து போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு வீட்டுக்கு. ஆனால் மக்கள் வந்து ஜூலி மேலே ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. அவங்க ஜல்லிக்கட்டுக்கு எதிர்த்து போராட்டினப்போ நிறைய பேர் அவங்கள ரொம்ப வீரமங்கை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க இப்போ பார்த்தோம்னா ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த வாரம் எலிமினேஷனுக்கு 80% ஜூலி, 70% வையாபுரி. ஸோ வந்து யார் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஸ்னேகன். அது ஓவியா தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா, இப்போ 3 நாளாக மாறிட்டாங்க, மாறாமல் அவங்களோட போக்குக்கு இருந்தால் கண்டிப்பாக ஓவியா தான். கண்டிப்பாக ஸ்னேகனும் காயத்ரி வந்துடக்கூடாது. ஸ்னேகன் வருவார். ஏன்னா அவர் எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு,
யாருக்கும் அவரை பிடிக்காம இல்லை, உள்ளுக்குள்ளே எல்லாருக்குமே அவரை பிடிக்குது. ஸோ அதனால் அவர் தான் வருவார்னு நான் நினைக்கிறேன். உண்மையாக இருந்தால் ஸ்கிரிப்சுவலாக இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்நேகனு. மேபி இவங்க ஸ்கிரிப்சுவல் எல்லாமே பார்க்கறதுனா அவங்க விஜய் டிவியில் மோஸ்ட் ஃபேமாக இருக்கிறது வந்து காயத்ரி இருக்காங்க. மோஸ்ட்டு எல்லா ஷோலையும் மோஸ்ட்லி அவங்க தான் ஜூரியாக இருக்காங்க. நிறையா விஷயம் அவங்க மேபி காயத்ரியாக கூட இருக்க சான்ஸ் இருக்குது. இன்னைக்கு பப்ளிக் ஒப்பீனியனில் ஆரவ் அண்ட் ஓவியாவோட பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய பப்ளிக் ஒப்பீனியன் நீங்கள் பார்க்கணுன்னா நெட் டிவி ஃபார் யூவை சப்ஸ்கிரைப் பண்ணணும்.